மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆர்டிக்கல் 343 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் லாங்குவேஜ் பற்றி சொல்கிற ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு. 343லேருந்து 351 வரைக்கும் சொல்லும். ஆக்சுவலாக நம்ம அதில் படிக்க போகிறது 343 1, அப்புறம் 344 1, அப்புறம் 351 இது மட்டும் படித்தாலே போதும். இதில் என்னென்னா அஃபீஷியல் இந்த 343ங்கிறது 8th ஷெடியூலில் பண்ணியிருக்குது. அப்புறம் அது 17th பார்ட்டாக இருக்கும். ஓகேயா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்தியோட தேவனகிரி ஸ்கிரிப்ட் அதை தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை வந்து சப்சிடரி அஃபீஷியல் லாங்குவேஜாகவும் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு 14 லாங்குவேஜஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜாக. அப்புறமா வந்து ஒரு 8 லாங்குவேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த 14 லாங்குவேஜஸ்க்கு ஹிண்ட்டு தான் கேடிஎம் புஷ் பேக் ஆஃப் கேடிஎம். இதுக்கு அந்த ஆர்டர் இது இருக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து இதில் மோஸ்ட்லி என்ன ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னால் 8 லாங்குவேஜஸ் நியூ ஆட் பண்ணியிருக்காங்களா, அது என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட் அஃபீஷியல் கமிஷன் அதில் வந்து ஹெட் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து பிஜி கீர். அது எப்போனா 1955 இருக்கும். அதை ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. யார்கிட்டனா பிரசிடெண்ட். அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க வந்து ராஜேந்திர பிரசாத். எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னா 1957 தான் சப்மிட் பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணியிருக்க குழு எக்ஸாமின் பண்ணும். அவங்க பேர் தான் வந்து அவங்களோட ஃபுல் பேர் வந்து கோபிந்த் பாலபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 1957 எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து 1956 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு 57 அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அடுத்து என்னென்னா இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்கும். 1967 இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு. 21st அமெண்ட்மெண்ட், 71 அமெண்ட்மெண்ட், 92 அமெண்ட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 92 வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 21st அமெண்ட்மெண்ட் இந்த இயர், 71 அமெண்ட்மெண்ட் இந்த இயர், 92nd அமெண்ட்மெண்ட் இந்த இயர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா 22 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இல்லையா, 22 அதுக்கு ஒன்று குறைச்சி வச்சு 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். இந்த 7 முடியுதா, இங்கே 7 ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ரெண்டுத்தையும் கூட்டினா 92. இந்த 92 தான் இங்கேயும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 21 ஒன்றுனாலே சிங்கிள். ஸோ சிங்கிளாக இருப்பாங்கன்ட்டு. அடுத்து இதில் வந்து மூணு இருக்கும். எப்படின்னா கோணக்கண்ணி வந்து மணி அடித்து நேர்ந்துக்கிட்டா சாமிக்கிட்ட எனக்கு நல்ல கண் வரணும் அப்படின்னு. இது ஒரு ஹிண்ட்டு. அடுத்து இது போர்ட் மாஸ். இது ஒரு யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். போர்ட் மாஸ் வந்து பி இது, டி இது, எம் இது, எஸ் இது அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதில் இது இல்லாமல் என்ன கேட்பாங்கன்னா, பிராகிருது, பிராலி 2 மொழியுமே வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ். ஆனால் வந்து அலுவலக மொழியாக எடுத்துக்கலை. ஆனால் வந்து இந்த இதில் இருக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும். ஆனால் அது அலுவலக மொழியாக எடுத்துக்கல. சம்திங் ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கும். அதுக்கு என்னென்னா பாலி பிராகிருதுன்னு ஆன்சர் வரும். அப்புறம் வந்து இது மேன் இல்லைனா மேப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, இங்கிலீஷை வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இந்த 3 நாடும். அது என்னென்ன நாடுனா அருணாச்சல், நாகாலாந்து, மேகாலயா. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, நாகம் வந்து புத்துக்குள்ளே இருக்கும்போது வானத்தை பார்க்குறதுக்கு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். இங்கிலீஷ் அடாப்ட் பண்ணியிருக்குதுன்னு. இப்போ ஒரு மொழி அப்படின்னா அதை வந்து இது வந்து ஒரு கமிஷன் இந்த இதை போடும்போதே சொல்லியிருப்பாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் திருத்தணும் அப்படின்னு. அந்த மொழியில் எதுவும் மாற்றம் கொண்டுட்டு வரணும். அப்போ 5 வருஷத்துக்கு 5 வருஷம் 10 வருஷத்தில் திருத்தணுன்றதுனால 1950 தான் இது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 14 மொழியுமே 1950 14 மொழி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் 5 வருஷத்தில் ஒரு குழு போடுவாங்க. அதுதான் வந்து பிஜி கீர் கமிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு 10 வருஷம் 1963 தான் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அதுதான் இந்த பார்ட் 17 இருக்கும்ல, அந்த ஆக்ட் 1963 அதை போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் படி என்ன சொல்லுவாங்க, அந்த ஆக்ட் படி என்னென்னா, இப்போ வந்து ஹிந்தி யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மொழியை இப்போ டக்குன்னு நம்ம மாற்ற முடியாது, அதனால் இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1967 அதை கம்பல்சரியாக வந்து எந்த டைம் வேணால், எப்போ வேணால், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 344 ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட் தான் வந்து இந்த மாதிரி கமிஷனை உருவாக்கணும், அந்த கமிஷனுக்கு மெம்பரும் போடணும், அது பிரசிடெண்ட் தான் அதை பண்ணணும், ஹெட்டாக எடுத்து அப்படின்னு 344(1) சொல்லியிருப்பாங்க.
அடுத்து 351 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்தியை வந்து பரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி தான் வந்து ஒரு நம்மளோட கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி மாதிரி பரப்பணும் அப்படின்னு 351 சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 1 என்னென்னா, அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு க்ரைட்டீரியா இருக்கா இல்லை கிளாசிக்கல் லாங்குவேஜ் க்ரைட்டீரியா இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. கிளாசிக்கல்னால் செம்மொழிக்கு நிறைய கோட்பாடு இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது செம்மொழின்னு. ஆனால் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு அப்படி வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லை. 8th ஷெட்யூல் படி எந்த லாங்குவேஜ் வேணால் அஃபீஷியலாக கொண்டுட்டு வரலாம். அப்புறம் வந்து செம்மொழிக்கு வந்து மொத்தம் 6 செம்மொழி. தமிழ் இந்த இயரு இந்த மாதிரி ஒவ்வொரு இயரு. நான் வந்து தமிழ் வந்து சம்சாவாங்க கடத்தெருவுக்கு மலையிலேயும் ஓடி போனா அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். கன்னடம் அது 2 8 மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சம்சா 5 ரூபா. ஓகேயா, நான் பிறந்த வருஷம் 2004. ஸோ அதை அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். மழை பார்க்க இப்படி மழை மாதிரி இருக்கா, அதை திருப்பி போட்டால் 3 மாதிரி இருக்கா. ஸோ 2013. ஓடி நான் என்றைக்கா இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு நாள் ஓடி தான் போகணும். ஓடி எப்படி இருந்தாலும் உழைக்கணும். சின்ன வயசுல இருக்க முடியாது, படித்து முன்னேறணும்ல, அப்படி ஞாபகம் வச்சுட்டு ஒரு நாள். ஸோ 2014. இப்போ வந்து இன்னொரு இப்போ ரீசெண்டாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஒரிசாவை வந்து ஒடிசான்னு மாற்றினாங்க. அதே மாதிரி அந்த ஒரியா அப்படின்ற லாங்குவேஜை ஒடியா அப்படின்னு மாற்றினாங்க. இது எப்படின்னா 2011 இந்த ஆக்ட் படி, அந்த 2011 அந்த ஆக்ட் மாற்றினாங்க. அப்புறம் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கான்னா அது கிடையாது. இந்தியா வந்து நேஷ்னல் லாங்குவேஜுக்குள்ளே இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த இதுக்குமே மோஸ்ட்லி நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அதில் இருக்கிறது. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல.